ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணைக்கு தான் போயிருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா போயிருக்கோம். இப்போ வந்து என்னென்ன புதுசாக ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு அப்டேட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் நியூலி அரைவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி, இதான் நம்ம என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். நான் உள்ளே போயாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் இங்கே ஃபுல்லாகவுமே வந்து இந்த பேப்பர் பூ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு சின்ன பாட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சப்போட்டா செடி வளர்ந்து அழகாக வந்து சப்போட்டா மரம் காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அழகாக காய்ச்சி நிற்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து அத்தி செடி வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அத்தி செடி இங்கே வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ வந்து இப்போ அவைலபிளாக இல்லைன்னு சொன்னாங்க. எப்போ வரும்னு கேட்டோம், அதுவும் தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் இன்னொரு சப்போட்டா பெரிய ட்ரீயாகவே வந்து கிராஃப்டட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறமா இங்கே வந்து நிறைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மாவு கலெக்ஷன்ஸு, மாமர கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறமா அதில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் மெடிசினல் பிளான்ட் மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து லில்லியில் பிங்கு ஒயிட் எல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அங்கேயும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த காட்டு நெல்லி செடி இங்கே வந்து எப்போவுமே நிறைய அவைலபிளாக இருக்கும், ஆனால் இப்போ இல்லை. அடுத்ததாக வந்து இந்த செம்பருத்தி வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா ஒரு செம்பருத்தியில் வந்து 2 கலர் பூக்கிறது, 3 கலர் பூக்கிறது, 4 கலர் பூக்கிறது. இது வந்து ஒரு பாட்டோட இந்த ஒரு பிளான்ட் வந்து 225ன்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் எல்லாம் ஓவரால் பார்த்துட்டு அத்திச்செடி இருந்தால் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு போயிருந்தோம். பட் வந்து இங்கே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் வாங்கினது வந்து ரொம்ப குட்டி பிளான்ட்டு வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு காய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெகுலராக காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே அத்திச்செடி வந்து எப்போ அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோடு தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய ஃபிஷ் இருக்குது உள்ளே. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த ரொம்ப க்ரீன் கலரில் தண்ணி இருக்கிறனால ரொம்ப தெரியலை. நீர் காக்கை இருக்குது பாருங்கள், அழகாக நீந்தி போயிட்டே இருக்குது. நிறைய மீன் இருக்கும், பெரிய பெரிய மீனாக இருக்கும். நேரில் பார்த்தா தெரியும் நமக்கு. ஃபைனலி அந்த நீர்க்காக்கா வந்து உள்ள ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அந்த ஸ்டாச்சுக்கு மேலே ஏறி நின்றுடுச்சு. அது வந்து இப்போ அதுக்கு உடம்பு வந்து காய வச்சிட்ருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக இங்கேயும் கொஞ்சம் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து இங்கே ஒரு நெல்லி செடி நம்ம எப்பவும் வரும்போதெல்லாம் பார்ப்போம்ல, அந்த நெல்லி செடியில் இப்பவும் நெல்லிக்காய் இருக்குது. இப்போ ஏதோ அந்த நீர்க்காக்கா வந்து ஏதோ ஸ்டாச்சு மாதிரியே இருந்துடுச்சு மேலே ஏறி. இந்த நெல்லி மரத்துக்கு சீசனே கிடையாது, எப்போவும் நெல்லிக்காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் இதில் நெல்லிக்காய் பறித்து சாப்பிடுவோம்.
இன்றைக்கி பறிச்சாச்சு. ஆனால் வந்து ரொம்ப விளைஞ்ச நெல்லிக்காய் இல்லை. நிறைய நெல்லிக்காய் இருக்குது. அந்த பக்கம் இருக்க அந்த ரெட் கலர் நெல்லிக்காய் காய்க்கால அதுலேயுமே நிறைய நெல்லிக்காய் இருக்குது. ஆனால் இதை விடையும் இன்னும் நிறைய இருக்கும். இது கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்போவும் எந்த மாதம் நாங்கள் இங்கே போனாலுமே அந்த நெல்லி மரத்தில் அட்லீஸ்ட் பிஞ்சு பூவு காய் எப்போவுமே காய் இருக்கும்னு சொல்லலாம். அசோகா ட்ரீ வந்து நிறைய இருக்குது. அப்புறமா வந்து ஒயிட் லில்லி பாருங்கள், சூப்பராக அழகாக வந்து 3 பூ இருக்குது. இங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு அழகாக ஸ்டாச்சு மாதிரி வச்சு செடியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. இது எல்லாமே சப்போட்டா செடி தான். சப்போட்டா செடியில் சப்போட்டா மரம். இங்கேயும் குட்டி குட்டி மரம் இருக்குது, சப்போட்டா மரம். சப்போட்டாவுமே மேக்ஸிமம் நம்ம எப்போ வந்தாலுமே அங்கங்கே காய் இருக்கிறது தெரியும். ஒரு சில டைம் வந்து நிறைய காய் இருக்கும். இது வந்து பிங்க் லில்லி. இங்கே பாருங்கள், தென்னங்கன்று இதெல்லாம் வந்து பக்கெட்டில் வச்சுருக்காங்க. நம்ம இங்கே இதுக்குள்ளோடி போய் பார்க்கலாம் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து இது மாமரக்கன்று இருக்குது, நீலம்னு வச்சுருக்காங்க போர்டு. நிறைய இருக்குது. அப்புறம் வந்து மாதுளை செடி இருக்குது, மாதுளை, கொய்யா. வாழைக்கன்று வச்சுருக்காங்க. அப்படி இங்கேயும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. அப்புறமா இந்த பிளான்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க பாட்டில். அவ்வளோதான், நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப நிறைய புதுசாக அந்த மாதிரி எதுவும் பிளான்ட்ஸ் எல்லாம் இல்லை, எப்போவும் இருக்கிற பிளான்ட்ஸ் தான். இங்கே வந்து மணி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா பாய்.